எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. கௌரவ அழைப்பாளராக வருகை தரும் ஜோதிட சுடர் பரிகார செம்மல் காசி சிவா ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். எல்லாருக்கும் வணக்கம். நம்மளுடைய ஜோதிட குருமார்களுக்கும் வணக்கம். ஒரு 5 நிமிஷம் தான் எடுத்துக்குவேன் நான். ஓகே, ஆக்சுவலி என்னுடைய பேர் வந்து காசி சிவா. நான் கிருஷ்ணகிரியிலேருந்து வரேன். சரிங்களா? ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும் காசி சிவா அப்படின்னாவே. ஏன் அப்படின்னாக்கா காஷி பரிகாரம்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா? இப்போ அது கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. காஷி பரிகாரம்னு சொல்லிட்டு அது யார்கிட்ட அனுப்புவாங்கன்னா என்கிட்ட தான் அனுப்புவாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஜோதிடர்களும் சரி, வெளிநாட்டில் இருக்கிற எல்லா ஜோதிடர்களும் சரி, அங்கிருந்து காஷி பரிகாரம் அப்படின்னா என்கிட்ட தான் அனுப்புவாங்க. கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 18 வருஷமா வந்து ஒரு சேவையா பண்ணிட்டு இருக்கேன். எவ்ரி மந்த் எத்தனை வருஷமா? 18 வருஷமா ஒவ்வொரு மாசமும் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இந்த மாசம் நான் இந்த மாசம் 28ஆம் தேதி போயிருக்கு. ஸோ இந்த மாசம் போகணும் அப்படின்னாக்கா 212வது டைம் காஷிக்கு நான் போறது. ஒவ்வொரு மாசமும் தொடர்ந்து போயிட்டு இருக்கேன். நடுவில் அந்த கொரோனால ஒரு வருஷம் பிரேக் ஆச்சு. அதுக்கு முன்னாடி கண்டினியூஸா போயிட்டே தான் இருக்கேன். ஆக்சுவலி முறைப்படி வந்து காஷி பரிகாரம் அப்படின்னாக்கா எல்லாருமே வரலாம். இப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா, 1, 4, 7, 10 வந்து சனீஸ்வர பகவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க மட்டும்தான் வரணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இருக்கிற எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அவங்களுடைய கர்மா எல்லாமே வந்து பூர்வ ஜென்ம கர்மா எல்லாமே கிளியர் ஆயிட்டு வெறும் 3 நாள்ல அவங்க மறுபிறவி எடுத்துட்டு வராங்க. ரீபர்த். ஓகேவா? இதுதான் வந்து ஸோ நான் அங்கே பண்ணிட்டு இருக்கிறது. நான் ஒருத்தன் தான் பண்ணிட்டு இருக்கேன் 18 வருஷமா. ஸோ இந்த காஷி பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்கள், எவ்வளவோ பிரச்சனைகள், எந்த நிலையில இருந்தாலும் சரி, அங்கே வந்துட்டு அவங்களுடைய கர்மாவை கழிக்கும் போது அந்த 3 நாள்ல வெளியே வந்துட்ட பின்னாடி அவங்களுடைய வாழ்க்கை எல்லாமே வந்து வித்தின் 48 டேஸ்ல மாறுது. ஓகேங்களா? ஆக்சுவலி நம்ம ராமேஸ்வரம் போயிட்டு காசி போகணும்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த பரிகாரத்துல வந்து காஷி முடிச்சுட்டு தான் நம்ம ராமேஸ்வரம் போய் ஆகணும். ராமேஸ்வரம்னா ராமேஸ்வரம் மெயின் கிடையாது, தனுஷ்கோடி. சரிங்களா? இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிறது வந்து வெறும் காஷி மட்டும்தான். சில பேர் கேட்பாங்க, காஷி, கயா, புத்தகயா, அலகாபாத் இதெல்லாம் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. அது வந்து டூர் சம்பந்தமாயிடுது. ஓகேவா? இது வந்து நம்ம பண்றது டூர் கிடையாது. இது வந்து பரிகாரம், ஒருத்தருடைய கர்ம வினையை தீர்க்கக்கூடிய பரிகாரம் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறது. சரிங்களா? ஸோ மொத்தமா அவங்களுடைய கர்மாவை வந்து விலகக்கூடிய வழி என்ன அப்படின்றது வித்தின் 3 டேஸ்ல அவங்களுடைய கண்ணு முன்னாடி பார்க்கலாம். அந்த கர்மா வந்து அவங்க கிட்ட இருந்து விலகி போறது அந்த காஷிலே வந்து அந்த கங்கை குளியல்ல கண்ணு முன்னாடி அவங்களுக்கு தெரியும் இந்த பரிகாரம் பண்ணும்போது. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன். பார்த்தீங்க அப்படின்னாக்கா அண்ணா நல்லா சொன்னார், கணேசன் நான் போயிட்டார் இன்னைக்கு சரவணன்னா. ஸோ இன்னைக்கு எனக்கு 3 கருத்தரங்கம் கூப்பிட்டுருக்காங்க. ஆக்சுவலி இங்கே ஒன்று, பள்ளிப்பாளையம் ஒன்று, திருச்செங்கோடு ஒன்று. யார் யார் நடத்துகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஸோ ரொம்ப டைம் எடுத்துக்கல. ஓகே, என்னுடைய நம்பர் வேணால் நோட் பண்ணிக்கோங்க. 9751937929. 9751937929. ஓகேவா? ஸோ காஷி பரிகாரம் அப்படின்னாக்கா, ஸோ நீங்கள் யாராவது அனுப்பணும் அப்படின்னாக்கா, ரெஃபர் பண்ணணும் அப்படின்னாக்கா என்ன ரெஃபர் பண்ணுங்க. எவ்ரி மந்த் போயிட்டு தான் இருக்கு. சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். நன்றி எல்லாருக்குமே கேட்டதுக்கு. மிக்க மகிழ்ச்சி ஐயா அவர்களுக்கு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தாரு. தேங்க்யூ ஸோ மச்.